வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्त्यै नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गस्तुष्टुपादन्तं विषयमदेवहितं स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न सत्सर्यो वरिष्ठनिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு நிருசிம்ம உத்தரதாபின்யோ உபனிஷத்தில் 72வது மந்திரத்துலேருந்து பார்க்கலாம். அப்போ நேற்று வரைக்கும் மாயை பற்றி நம்ம இது நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்? மாயை என்பது மண், பெண்ணு, பொண்ணு அப்படின்னு சொன்னோம். ஆனால் மண், பெண்ணு, பொண்ணு இல்லை, உன் கண்ணு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏன் என்ன சொல்லுது? உன்னுடைய கண்ணில் ப்ராப்ளம் தம்பி. கயிறில் பாம்பு வரவும் இல்லை, போகவும் இல்லை. கயிறு இருக்கும்போதே இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் பாம்பா கயிறாக சொல்கிற. இருட்டாக இருக்கிறவனுக்கு பாம்பே தெரியல, கயிறே தெரியல. பாதி வெளிச்சம் பாதி இருட்டாக இருக்கிறவனுக்கு கயிறு பாம்பாக தெரியுது. வெளிச்சம் இருக்கிறவனுக்கு அது கண்ணில் வெளிச்சம் இருக்கிறவன் தான் இந்த உலகத்தை சரியாக பார்க்குறான். அதனால தான் ஒளி படைத்த கண்ணினாய் வா வாவான்னு நம்ம பாரதி, நம்ம அங்கிள் என்ன பாடினார். இப்போ என்ன அர்த்தம்னா, உள்ள அகம் வந்து நல்லா வெளிச்சம் வந்துச்சுன்னா கண்ணில் அந்த பிரகாசம் வெளிப்படும், செயல்லையும் அந்த பிரகாசம் வெளிப்படும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே பார்க்கணும். உள்ளே பார்க்குற அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன பண்ணணும்? விரிவாக்கணும், பெருசாக்கணும். அப்போ இந்த உலகத்தையே பார்க்கக்கூடிய அறிவு வரும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் நான் இப்போ இன்றைக்கி ஒன்றும் எழுதினானா நான் அதை ஃபார்வேர்ட் பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு திரை விலகிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரை விலகிட்டே வருது. இந்த பேரறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இப்போதைக்கு சர்வஜங்கிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. பேரறிவுங்கிறது சர்வஜன வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ தான் புரியுது. அறிவை சேர்க்கணும் அப்படின்னா மெய்யறிவை சேர்க்கணும். அதுக்கு ஏகாந்தமாக ஏகாகிரமாக ஒன்றில் நிற்கணும். அதுதான் தபசு. அதனுடைய குழந்தை தான் அறிவு. அறிவுனா என்னது? அறிவுனா நீ தபஸ் பண்ணுன்னு அர்த்தம். தபஸ் இருந்தால் தான் அறிவு வருது. தபஸினுடைய குழந்தை தான் அறிவு. எந்த ஒன்றில் நிற்கிறையோ, அது பிரம்மமாக இருக்கட்டும், ஜகத்தாக இருக்கட்டும், மாயையாக இருக்கட்டும், எதில் நீ நிற்கிறையோ அது பற்றிய பூரணமான அறிவு தானாகவே புலப்படுது. அப்போ அந்த பேரறிவு நிலையை நோக்கி தான் நாம் இப்போ பயணிக்கிறோங்கிறது நல்லா புரியுது. இப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னென்னா அறிவில்லைங்கிறது தான் காரணமாக தெரியுது. அவன் தரித்திரத்தில் இருக்கிறதும் சரி, பஞ்சமாபாதகம் பண்ணுறதுலும் சரி, நல்லது பண்ணுறதுலையும் சரி, கெட்டது பண்ணுறதுலையும் சரி, கோயில் கட்டுறதும் சரி, அதுக்கு பாம் வைக்கிறதும் சரி, எல்லாம் என்ன காரணத்துனா அறிவு நிலையில் அந்த ப்ராப்ளம். அறிவு இல்லாததுனால தான் எல்லா துயரத்துக்கும் காரணமாக இருக்குது. இப்போ ஆசையே அழிவுக்கு காரணம், ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு புத்தர் சொன்னார். அதை விட அறிவில்லைங்கிறது தான் ஆசைக்கு காரணம். அறிவில்லைங்கிற தன்மை தானே. அவித்யா காமம் கர்மம் தான் வேதம் சொல்லுது. இந்த முதல் நிலை வரைக்கும் போயிருக்கார் யார்? புத்தர். கடவுளையும் தரிசனம் பண்ணலை, அங்கேயே நின்றுட்டார். ஆசை தான் காரணம்ட்டார். ஆசைப்படு. இப்போ ஆசைப்படாமல் எப்படி வாழ முடியும்? கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டு ஆசைப்படாமல் ஏறானா எப்படி இருப்பான் அவன்? நல்லா வாழைப்பழம், நல்லா செவ்வாழைப்பழம் நல்லா தலைன்னு இருக்குது. இவனா பசியாக இருக்கான். ஒரு பழத்தை பிச்சு போட்டுட்டு போனேன் என்ன இருக்குது? நீ பார்க்கலாம், ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி ஒத்துக்க முடியும்?
அதனால் இப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்? ஆசை தான் காரணம்னு நினச்சோம். இது பெரிய பெரிய சேஞ்சான ஒரு கருத்து. இது ஒரு மாறுபட்ட கருத்து, உண்மையான கருத்து. ஆசைப்படு, ஆனால் அறிவு இருந்தால் ஆசைப்படு. அதான் இங்கே வார்த்தை. அறிவு இருந்தால் ஆசை வராது. அறிவு இருந்தால் ஆசை வராது. அப்போ ஆசைக்கு காரணம் அவித்யா தானே. அறிவு இருந்தால் ஆசை வராது. அப்போ அறிவு இல்லை, ஆசையில் போகிற, அப்புறம் கர்மாவில் மாட்டிக்கிற, அப்புறமா வச்சு செய்துன்னு சொல்கிற, மூச்சு விட நேரம் இல்லைங்கிற, நின்றுட்டு சாப்பிட்ற, ஓடுற, வண்டியில் இடிக்கிற, ஆவேசமாக இருக்க, மனம் அப்பப்போ டிப்ரெஷன் ஆகிடுது, கண்டதையும் சாப்பிட்ணுன்னு நினைக்குது. அப்போது அறிவு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. நம்ம நெகட்டிவ் போல பாசிட்டிவ் போகிறோம். காரணம் அதான். அது இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஒத்துக்கலைன்னா துக்கம் உன்னை விடாத ஒன்று. எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னா உனக்கு துக்கம் இருக்காதே. உனக்கு அறிவு இருக்குன்னா அப்படின்னா உற்சாகம் உனக்கு இருக்கணுமே. உனக்கு அறிவு இருக்குன்னா அப்போ நீ எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணுமே. அப்போ இதெல்லாம் நீ இல்லைல்ல, முதல்ல அமைதியாக இருக்கணுமே. யோசனை பண்ணி பாருங்கள். அறிவு இருந்தால் தான் அமைதி, அறிவு இருந்தால் தான் அன்பு, அறிவு இருந்தால் தான் ஆனந்தம். ஸோ அறிவு இல்லாமையே எல்லா துயரத்துக்கும் காரணம். இதுதான் மெய்ப்பொருள். புத்தரை விட ஒரு படி மேலே போயிட்டோமா? நம்ம சொந்த கருத்துலாம் இல்லை, இருக்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். நம்ம இன்வென்ட் பண்ணலை, டிஸ்கவர் பண்ணுறோம். இருக்கிற மெய்ப்பொருள் மறைஞ்சிருக்கு வேதத்தில், அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஆசைய அறிவுக்கு காரணம்னு சொன்னால் அதுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறது தான் காரணங்கிறத இப்போ தான் நம்ம உபநிஷத்து சொல்லுது. உபநிஷத்து சொல்லி 1 கோடி வருஷம் இருக்கலாம், நம்மளுக்கு இப்போ தான் அது தொடுது. ஸோ அறிவை நம்ம சேர்க்கணுங்கிறது தான் வாழ்க்கையினுடைய பிரதான லட்சியம். அறிவு இருந்தால் நீ கேட்குற பணம், போகங்கள் எல்லாம் பின்னாடி வரும். 1200 கோடி சம்பளம் உங்களுக்கு, எனக்கு பொண்ணே கிடைக்கல நான் சொல்லுவானா? என்னால் வீடே இல்லை, வாடகை வீட்டில் இருக்குன்னு சொல்லுவானா? உற்றார் வேணும் எவனும் வரமாட்டான்னு சொல்லுவானா? சொல்லுங்கள். இப்போ புரியுதில்ல? அதே மாதிரி அறிவில்லாத உன் கண்ணு தான் நீ மண்ணு பெண்ணு பொண்ணுன்னு சொல்கிற. மண்ணு பெண்ணு பொண்ணு அது ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. உன்னுடைய கண்ணு தான் சரியில்லை. அது சரியாக தான் இருக்குது. மண்ணு பெண்ணு பொண்ணு சரியாக தான் இருக்கு. உன்னுடைய கண்ணு தான் சரியில்லைங்கிறத நீ நல்லா ஒத்துக்கணும். அறிவு இருந்தால் ஒத்துக்கணும். இதில் நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸு, ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற, இல்லை ஆணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுலாம் வேதம் கிடையாது. வேதம் நடுவில் இருக்குது. அதான் நடுவில் நில்லுன்னு சொல்லுது. சத்தியம் ஏதோ அது சொல்லுது. வேதத்தை தப்பாக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கானுங்க. நிறைய ஆண்டு காலங்கள் தப்பாக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கான். இப்போ யாராவது ஆசை அழிவுக்கு காரணம் சொன்னால் டக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆசை எங்கே இந்தியாவுதுன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அவித்யா காமம் கர்மம். அஞ்ஞானமே ஆசைக்கு காரணம், ஆசையை வேலைக்கு காரணம். வேலை நல்ல கர்மா கெட்ட கர்மா பண்ணுற, அப்புறம் அதோடைய விளைவுகளை அனுபவிக்கிற. அப்போ நம்ம முதல்ல என்ன சேர்க்கணும்? வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளுடைய மூச்சு காற்று மாதிரி நம்ம சேமிக்க வேண்டிய விஷயம், சேர்க்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி எது வேணாலும் அறிவு வேணும். அதை விட்டு அதை கடைசி வரைக்கும் தொடாமல் வாழ்நாள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கான ஒவ்வொருத்தனும். அதுக்கு தான் ஜென்மத்தை போடுது. இப்போ 12 ஆண்டுகளில் உங்களுக்கு முக்தின்னு சும்மா ஒன்றும் சொல்லலை. முதல்ல சொல்லும் போது என்ன பெரிய மிராக்கலாக இருக்குது, இத்தனை கோடி ஜென்மா நம்ம பிறந்து செத்துருக்கோம், ஆனால் ஒரு 12 ஆண்டு ஒரு சத்குருவை பிடிப்பா, மிஸ் ஆனால் 24 வருஷம். அதுக்கு மேலே என்ன வருஷம் இருக்குது? ஒன்று சிரவணம் பண்ணணும், இன்னொன்று நிதித்தியாசனம். ஸோ மேக்ஸிமம் என்னது 24, மினிமம் என்னது 12. சிரவணம் பண்ணுறதுக்கு 12 ஆகும். அதை விசாரம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு ஒரு 12 இயர்ஸ் போதும். தீவிர கதியாக இருந்துன்னா என்றைக்கு வேணாலும் நடக்கலாமே. இது பிளஸ்ஸிங் தானே. இது நம்ம யாரை நோக்கி போகிறோம்? நம்ம நோக்கி போகிறோம். பிரம்மன்னு எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சக்கூடாது. கோயிலில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வெளியிலேயே நம்ம சொல்லக்கூடாது இனிமேல். வேதாந்திகள் பிரம்மம்னு சொன்னால் அது நான்கிற அர்த்தம், நான்னு சொன்னால் ஆத்மான்னு அர்த்தம். அதனால் பாருங்கள், இந்த செகண்டில் சிந்திச்சது தான் இந்த அறிவில்லாமை தான்
எல்லாத்துக்கும் காரணம். அழிவுக்கு அறிவு இல்லாமல் தான் அழிவுக்கு காரணம். இது பிரத்யட்சமாக தெரியுது. அதை புரியுதுங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம நல்லா தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம், மற்றவங்கள குறை சொல்கிறதோ, அவங்களால தான் நான் கெட்டு போனேன், அவங்களால தான் நான் பள்ளத்தில் விழுந்தேன், அவங்களால தான் எனக்கு எடுத்து விட்டாங்க, அதெல்லாம் ஏமாத்து வேலை. நீ வந்து மென்டல், நீ வந்து மென்டல் கிடையாது, நீ உனக்கு அறிவு கிடையாது, உனக்கு கண்ணு நொல்ல கண்ணு, அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற, இந்த நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டே இவ்வளோ பார்க்குற. அதனால் அதை மாற்றிக்கணும். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், இது ஒரு அற்புதமான சப்ஜெக்டு. இதுலேயே நிறைய பிரச்சனைகள். ஏன்னா இந்த ஈகோலாம் உருவாகுறது இதில் தான். உன்னால தான் கெட்டு போச்சா, என்னால் தான் கெட்டு போச்சா, அவனால் தான் கெட்டு போச்சு, இவனால் இல்லை. உன்னுடைய தபஸும் அறிவும். தபஸ் தான் அறிவு. அறிவை எப்படி அப்படி தபஸ் பண்ணு. ஏதாவது ஒரு சத்காரியத்தில் நில்லு. அது தொழிலாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றில் நின்று. இந்த காலையில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, 40 ஆண்டுகள் ஒரே டெக்ஸ்டைலில் இருக்கேன், அந்த கடையில் இருந்து 1500 சம்பளத்துக்கு போனேன் குடவுன் ஸ்ட்ரீட்டில். இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய எல்லா தேவைகளையும் அந்த தொழில் என்னை உத்தியோகம் தான் பார்த்துருக்காரு, பிஸ்னஸ் கூட இல்லை. அவருக்கு வேலை செஞ்சுருக்காரு. என்னுடைய வீடு கட்டுறதுலேருந்து என்னுடைய கடமைகள்லாம் நிறைவேற்றி 2 குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். கரெக்டான நேரத்துக்கு இங்கே வந்துட்டேன். சரியான நேரத்து வேல் பூஜைக்கு வந்தார் சொல்கிறார். அவர் பர்சனல் ஏன் சொல்லணும்? இந்த மாதிரி ஒன்றில் நிற்கிறது பெரிய ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங். ஒன்றில் நிற்கிற அறிவு இல்லாதவன் தான் என்ன பண்ணுறான், அலையிறான். என்ன காரணம்? அறியாமை. எதனால் அலையிறான்? ஆசைப்பட்டு அலையிறான். புரியுதா? அறியாமல் அறிவு இருந்தால் அது ஒன்று தேடி வந்துடுமே. நீ கேட்குறது அறிவு இருந்தால் உங்ககிட்ட அது தேடி வருமே. இப்போ சுந்தர் பிச்சை எத்தனை கம்பெனி கூப்பிடுறான். சுந்தர் பிச்சை ஒரு மாடல். அது மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் இருக்காங்களா இல்லையா? ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் அதில் இருக்காங்களா இல்லையா டேலண்டட்? ஒரு மாடல், அதுக்காக சொல்கிறோம். எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால அவரை சொல்கிறோம். எல்லாருமே அவர் ஆகணும்னு சொல்லலை. உன்னுடைய டேலண்ட்டுக்கு அறிவை நீ டெவலப் பண்ணு. உனக்கு பணம் நிறையா எதுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலே அது அஜ்ஞானம் தானே. அறிவு இல்லாமல் தான் அவ்வளோ பணம் வேணும்னு கேட்குற. அறிவு இருந்தால் தானாக வந்துட போகுது. நீ கேட்குறதுக்கே இல்லை. அறிவு இல்லாட்டினாலும் வரப்போகிறது இல்லை. அறிவு இருந்தால் நீ கேட்க போகிறது இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள். அத்தியாவசியம் இருக்கா, ஆடம்பரம் இருக்கா, அதுக்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே போகிறதுனால தான் இந்த பிரச்சனையே. இதெல்லாம் இப்போது நீங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். இனிமேல் மாயை வந்து வெளியில் இல்லை, உங்ககிட்ட இருக்குது. நீ தான் மாயை. க்ளீனாக சொல்லுது, மறுக்க முடியுமா? அதனால் சத்தா மாத்திரம் ஹிதம் சர்வம். இது கூட மகா வாக்கியம்தான். சத்து மட்டுமே இங்கே இருக்கிறது. ஈசாவாசியம் இதம் சர்வம்னு சொல்கிற மாதிரி சத்தா மாத்திரம், சத்து மட்டும்தான் இங்கே இருக்கிறது. சத்து தான் சித்தா இருக்குது, சித்து தான் சித்தாபாசமாக இருக்குது. நிலை தான் அலையாக இருக்குது, அலை தான் என்னவா இருக்கு? எதுக்கு அதை மித்தியான், 2 மித்தியான்னு சொல்லி 1 சத்தியம்னு சொல்கிறோம்னா, இந்த நுரை வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கும், அது வாழ்க்கை முடிஞ்சு போகுது. தோன்று நின்றுது மறைஞ்சிச்சு. இந்த அலை எவனை ஒரு 15 நிமிஷம் நிற்கும். இல்லை ஒரு அரை மணி நேரம், ஒரு 1 கிலோமீட்டர் அது பயணம் செஞ்சு வந்தால் கூட அரை மணி நேரத்தில் கரைக்கு வந்துடும். ஸோ அலையும் என்னவா இருக்கு? மித்தியா. எப்போதும் இருக்கிறது என்ன? நீர். அதனால தான் அதை வந்து அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். வாழ்க்கையில் எதுக்கு சத்தியம் மித்தியா பிரித்து காமிக்கிறோம்னா, டெம்பரவரி பின்னாடி போகாத, நிரந்தரமான இருக்கிற விஷயம் ஒன்று தான். அந்த ஒன்று இறைவன். அதுக்குள்ளே போ, அது நீ தான். எத்தனை வார்த்தைகள் சொல்லுது, மந்திரங்கள், வார்த்தைகள். சர்வஜன்னு சொன்னாரா? சொல்லி 1 வருஷம் ஆச்சா? இப்போ சாந்தன் அப்படி சொல்லியிருக்கார். சாந்தமாக இரு. இது வரைக்கும் சாந்தமாக இருந்ததே கிடையாது. இப்போ 1 வருஷமாக சாந்தமாக இருக்கும். இப்போ சர்வஜன் சாந்தம். சாந்தமாக இருந்தால் சர்வஜன் ஆகிடலாம். ஒன்று கனெக்டடாக இருக்குது. சாந்தமாக இருந்தால் துரியன் ஆகிடலாம். சாந்தமாக இருந்தால் அமிர்தன் ஆகிடலாம். என்ன ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு ஒரு அறிவு வேணும். அதுதான் சர்வஜன், அதுதான் தபஸ். நீ சாந்தமானா சர்வஜன், சர்வஜனானா துரியன், துரியனானா அமிர்தன், அமிர்தனானா சாந்தன், சாந்தனானா முருகன்.
எந்த வார்த்தை வேணாலும் எந்த கடவுள் பேர் வேணாலும் சொல்லலாம். அதனால் சத்தா மாத்திரம் ஹி இதம் சர்வம் சத்தியேவ புரஸ்தாத்து. இப்போ அவரே புத்தரே அதுக்கு மேலே போல, ஆசைக்கு அந்தாண்ட போகணும் போல, ஆசைக்கு காரணம் போல பாருங்க. ஆசைக்கு காரணம் சூழ்நிலை சொல்லுவான் எல்லாரும். ஆசைக்கு காரணம் சூழ்நிலை சொல்கிறான்னா எது உண்மை? சூழ்நிலையா அறிவு இல்லாமையா? அறிவு இல்லாமல் ஒத்துக்கிறீங்கல்ல, அதான் கிளாரிட்டி. இது பெரிய பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்க வேர்டு அது. அறிவு நிலையில் எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போகலாம். விளைவை செஞ்சு காட்டணுங்கிறேன், அதுக்கு தான் செய்து காட்டுறேன்னு சொல்கிறேன். சத்தேவ பிரஸ்தாத், சத்து தான் முன்னாடி இருந்துச்சு. சித்தகி பிரம்ம, சித்த வஸ்து அது. நீ அதை அடைய போகிறதில்ல, அது தயாரிக்க போகிறதில்ல, அதை கண்டுபிடிக்க போகிறதில்ல, அதை அறிய போகிற. அதனால் அது சித்தகி பிரம்மம். சதேவ பிரஸ்தாத்து, சத்து தான் முன்னாடி. சதேவ சௌமிய சதேவம் இதமக்ர ஆசித்னு ஒரு லைன் இருக்குது. அது மாதிரி சத்யேவ பிரஸ்தாத் சித்திம் பிரம்மம் நாஹ்ய அத்திர கிஞ்சன அனுபவியோ. வேறு எதுவும் இங்கே இல்லை, சத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இருக்கிறதெல்லாம் மித்து. மித்துனானது தோன்றும் நிற்கும் மறை. அலை மாதிரி கொஞ்சம் நேரம் வரும், நுரை மாதிரி கொஞ்சம் நேரம் என்னது அது குமிழிகள். ந அவித்யா அனுபவாத்மனி. இதை அனுபவத்தை இது அனுபவத்தினாலேயோ அஞ்ஞானத்தினாலேயோ பிடிக்க முடியாது. எதனால் பிடிக்க முடியும்? அனுபூத்தாத்மனி, அனுபூத்தினால் பிடிக்கலாம். அனுபூத்திங்கிறது என்ன? அனுபூத்தி எப்போ வரும்? சிரவணம் பண்ணி அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல் நிலைக்கு வரும்போது தான் அனுபூத்தி வரும். அனுபூத்தியில் தான் நீங்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கீங்க. எந்த அனுபூத்தினா பொய்ய அனுபூத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பொய்யை உண்மையாக நம்புறீங்க. உண்மையாக நம்பும்போது தான் சக்ஸஸ் வருது. அதனால் இது அனுபவாத்மனி. ஸ்வப்பிரகாஷோ, தானாக விளங்குறது. உள்ளே இருக்கிற வெளிச்சம் யாராவது ஏற்றி வச்சாங்களா? இல்லை, அது இருக்க சுயரூபமே என்னது எப்போதும் விளங்குறது. உன் கண்ணுக்கு வெளிச்சம் வர்றதுக்கு காரணம் உள்ள ஒன்று வெளிச்சமான பொருள் இருக்கிறது. அதோட கண்ணு கனெக்ட் ஆகிருக்கு. அதோட கண்ணு கனெக்ட் ஆகலைன்னா கண்ணு தெரியாது. புலன்கள் தெரியாமல், புலன்கள் எல்லாமே கண்ணு தெரியாது. புலன்களுக்கு யார் சக்தி கொடுக்குறா? மானம் கொடுக்குது, அப்புறம் புத்தி கொடுக்குது, அப்புறம் அகங்காரம் கொடுக்குது, அப்புறம் சித்தம் கொடுக்குது, அப்புறம் சித்து கொடுக்குது. சித்துக்கு சத்து ஆதாரமாக இருக்குது. ஸோ சர்வசாட்சிய அவிக்கிரையே, சர்வசாட்சிய ஸ்வயம் பிரகாஷோ சர்வசாட்சிய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்குது. அவிக்கிரைய, விகாரம் அடையாது. எந்த விகாரமும் கிடையாது. அத்வயே, இரண்டற்றது. இந்த இரண்டற்ற தன்மையை கூட ஆணு பெண் அதுக்கு உதாரணம் கொடுக்குறோம். சிவம் சக்தின்னு 1-2 வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம். அது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்கிறோம். ஆணு பெண்ணு எப்படி வேணாலும் 2 வருது இல்லையா? அதில் 1 வசீகரிக்கும்னு சொன்னோம் இல்லையா? ப்ளஸ் வசீகரிக்கும், மைனஸ் தள்ளும். அதனால் மைனஸ் தள்ளக்கூடிய பவர் அதோடைய பெரிய அம்சத்தினுடைய ஒரு அம்சம் தானே இது. இப்போ முதல்ல இருக்கிறது கணம். எது? சத்து கணம். என்ன கணம்? ஆனந்த கணம், சித்து கணம், சத்து கணம். முதல்ல இருக்கிறது சத்து கணம் தான். சத்துலேருந்து வெளியில் வந்து தான் சித்து. சத்தோடைய 100 மடங்கில் சித்து பிரிஞ்சு வந்துடும். சூரியன்லேருந்து எப்படி பஸ்ட் ஆகி மற்ற பிளானட்லாம் வந்த மாதிரி, லட்டுலேருந்து பூந்தி வந்த மாதிரி பல பல பிளானட்டு வருது இல்லையா? உப ஸ்டேட்லைட் தானே சொல்லுவாங்க அதுக்கு, உபகிரகங்களுக்கு. செயற்கைக்கோள் தான் சேட்டலைட்டுன்னு நினைக்காதீங்க, அது பேரே இவங்க செயற்கையாக பண்ணதுனால அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், நேச்சுரலாக இருக்கிற அது பேர் உண்மை, அதுதான் ஸ்டேட்லைட்டு. இப்போது இந்த முதல்ல இருக்கிறது கணம்னு சொன்னோம்ல, அது என்ன பண்ணும்? அழுத்தம். இப்போ நான் சொன்னல, ஒரு கட்டில், கைத்து கட்டில் நடுவில் பெரியவர் உட்காந்தாருன்னா சின்ன குழந்தைங்க ஓரமாக உட்காந்துருக்கு சரின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அங்கே ஒரு பள்ளம் ஏற்படும் இல்லையா? அப்போ அது கனமாக இருந்ததுன்னா அது அழுத்தம். எப்படி அழுத்துனா 4 பக்கமாக இருக்குது. இந்த பக்கமாக உட்காந்துருந்தவனும் உள்ளே விழுவான். ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. இப்போ கட்டில் நீட்டாக இல்லாமல் ஸ்கொயராக இருக்குன்னு வச்சுங்க,
4 பக்கமும் 4 குழந்தைய உட்கார வைக்கிறோம், 10 கிலோ இல்லை 20 கிலோ குழந்தைய. நடுவில் ஒரு 100 கிலோ தாத்தாவை உட்கார வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 4 பக்கமும் என்ன பண்ணோம்? இந்த நடுவை நோக்கி சரியும். அதுதான் அழுத்தம்னு பேர். அப்போது அது என்ன, கனமாக இருக்குது, அழுத்தம் கொடுக்குது. அதுலேருந்து ஒரு மனமாக வெளியில் வந்தது தான் சக்தி. இப்போ அது இதுலேருந்து வெளியில் வந்துடுச்சு. எப்படி வெளியில் வந்துச்சுன்னா, அதோடைய சுற்றுற வேகம் இருக்குல்ல, அதனால அதனுடைய சர்க்கிளை விட்டு வெளியில் வந்துடுச்சு. ஆனால் வரலை, அதை விட்டு வெளியில் வந்துடுச்சு வேகத்தில். அந்த வேகத்தை தாண்டி வெளியில் போக முடியல. ஏன்னா அது வசீகரிக்குது, இது விலகுது. வசீகரிக்கக்கூடிய வல்லமை அதிகரிக்கிறதுனால இந்த சூரியனை விட்டு இந்த பூமி, இந்த சந்திரன் எதுவும் வெளியில் போகலை. ஆனால் அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. இது எப்படி இந்த சத்து தன்னுடைய இயல்பில் சுற்றுறதோ, கனமாக இருக்கோ, அழுத்துதோ, அதே குணம் அதுக்கும் இருக்கும்ல. அது விலகுனதுனால திரும்ப உள்ளே வர முடியல. ஆனால் ஒரு சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது. விலகி அதை விட்டு போக முடியாது. அதே நேரத்தில் நெருங்கவும் சேரவும் முடியாது. சேர்ந்தால் தான் 3வது பொருளாக இந்த காந்தம், மேக்னெட்டுங்கிற 3வது பொருள் வருது. அதுதான் முருகன் நம்ம சொன்னோம். இப்போ இங்கே சொல்கிறது என்ன, இந்த மந்திரத்தில் சொல்கிறது என்னன்னா, அத்வயம் 2 இல்லைன்னு சொல்கிறது காரணம் அதான். 1 தான் 2ஆக பிரிஞ்சு 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் செயல்படுது. அதே மாதிரி தான் காற்று உருவாகிற தன்மை. அது இன்னொரு நாள் சொல்கிறேன். எல்லாமே சயின்டிஃபிக்காக கரெக்டாக இருக்குங்க. வேதம் சொல்கிறது எதையுமே மறுக்க முடியல. நமக்கு சயின்ஸே தெரியாது, தெரியாமலே நமக்கு இதெல்லாம் புரியுது. தெரிஞ்சால் இன்னும் எவ்வளோ க்ளீனாக நம்ம எடுத்து சொல்லலாம். அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அதை போய் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது ஆஸ்திகர்கள் உள்ள விஷயம். அவங்கெல்லாம் எதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க? உடம்ப தான் ஆராய்ச்சி பண்ண முடியுது, உயிரை ஆராய்ச்சி பண்ண முடியலையே. எத்தனை கோடி வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் அத்வயம் 2 அல்ல. 1 தள்ளும் 1 இழுக்கும்னா கூட 2ம் உள்ளேயே தனியாக சுற்றுது. ஆனால் அந்த பெரிய வட்டமாக இருக்குது. அந்த பெரிய வட்டத்தை தான் வான்வெளின்னு சொல்கிறது. இந்த அதுக்கு பின்னாடி வெளியில் வந்த சக்தி சொல்ல முடியாது, அதுதான் விண்வெளின்னு சொல்லுது. விண்ணு, அணுன்னு சொல்லுது. இந்த 2ம் சேரும்போது 3வது ஒன்று பிறக்குதுல, அது பேர் தான் பரமாணு. அதுதான் காந்தம். புரியுதா? இது ஒரு மைண்டில் வச்சுங்க. அப்பப்போ இது கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யார் நாம் யார்? சத்துகணம், சித்துகணம், ஆனந்த கணம். 3யுமே அறியாமல் இருக்கோம். அதனால் இவ்வளோ ப்ராப்ளம். சத்துகணம், சித்துகணம். இப்போ நாம் சித்தாக இருக்கிறதுனால ஒரு அல்பமாக இருக்கலாம். இந்த அறிவை சேர இது 2ம் ஒரு காலகட்டத்தில் ஒரு வட்டத்துக்குள்ளே வரும்போது அந்த நெருப்போட சேர்ந்த இரும்பு குண்டு மாதிரி இந்த சித்தம் என்னவாயிடுது? சத்தாயிடுது. ஸோ அத்வயம் 2அற்றது. பஷ்யத்தே ஹாப்பி 2அற்றதாக பார்க்கப்படுகிறது. சன்மாத்திரம் இந்த சத்து மட்டும்தான் இருப்பது. சத்தியம் ஹி இதம், சத்தே இது, இங்கே இருக்கிற எல்லாம், இந்த உலகம். பிரஸ்தாத் முன்னாடி இருந்ததும் சத்தே. யோனி எல்லா ஜீவராசிகளுக்கும் யோனியாக இருக்கிறது, தாயாக இருக்கிறது சத்தே. ஸ்வ ஆத்மஸ்தானானந்த எல்லா ஜீவராசிகளுடைய பிரபுலும் இந்த ஆத்மா தான் ஆனந்தமாக, சித்கணமாக, சித்தம் உறுதி செய்யப்பட்டது, உறுதி செய்யப்பட்டது. ஹிய சித்தம், இது உறுதி செய்யப்பட்டது. எது உறுதி செய்யப்பட்டது? சத்து ஒண்டி தான் இருந்துச்சு, அதனுடைய ஒரு பகுதி தான் சித்து, அதனுடைய இன்னொரு பகுதி தான் ஆனந்தம். இந்த ஆனந்தம் தான் முருகன். சித்து அறிவு தான் என்னது? அம்பாள். அன்பு தான் என்னது? சிவம். இது நம்ம பல முறை பேசியிருக்கோம். மந்திரம் வரும்போது நம்ம பேசுவோம். இப்போ என்னாச்சு? அனுபவத்திலும் அஞ்ஞானத்திலும் 2ஆக தோன்றும், அனுபவத்தியில் ஒன்றாக தோன்றும். இப்போ அது நல்லா சுற்றுனுச்சுன்னு வச்சுங்களேன். பிளாக் ஹோல்லாம் என்ன பண்ணுது? மற்ற இதெல்லாம் சாப்பிட்டுடுதுன்னு சொல்கிறான்ல,
அது மாதிரி அதோடைய சுற்றிட்டு இருக்கிறோட வேகம் அதிகரிச்சுன்னு வச்சுங்க, ரெண்டும் ஒன்றாயிடும். அப்போ நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அதனால் அனுபவத்திலும் அஞ்ஞானத்திலும் இரண்டாக தோன்றும், அனுபூதியில் ஒன்றே என்று சத்தியம் அறியப்படுகிறது. அனுபூதி என்பது சித்துரூபம், தூய நுண்ணறிவு. எப்போ அனுபூதி ஏற்படும்னா, நீங்கள் எப்போ தூய்மை ஆகிறீங்களோ, தூய்மையான பொருள்லாம் மேலே எழும்போம், அது தெரியுமில்ல. தூய்மையான பொருள் லேசாயிடும், தூய்மையான பொருள் லேசாயிடும். அதனால தான் நம்ம ஞானேந்திரியங்களை மேலே வச்சான். தமோகுணம் இருட்டு கீழே, ரஜோகுணம் நடு, பாதி வெளிச்சம் அது நடுவில், சத்தோகுணம் மேலே, ஞானேந்திரியங்களெல்லாம் மேலே வச்சுருக்கான். ரஜோகுணம் தமோகுணத்துக்கெல்லாம் உடம்பு ஃபுல்லாக வச்சுருக்கான். லொக்கேஷன் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வெஜிடேரியனுக்கு நுண்ணறிவு இருக்கா? எப்படி நுண்ணறிவு வந்துச்சு? தபஸ்னால வந்துச்சு. சரி, இப்போ ஆதி. ஆதி என்ன? தது விஷ்ணு. அந்த 1 3 அந்த 3 6 6 9 எப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், பிந்து, நாதம், சக்தி, சிவம். நாதம், பிந்து, சக்தி, சிவம், அப்படி 9ஆ மாறி இருக்கு. அதனால் தது அது விஷ்ணு, ஈசன், பிரம்மா, எல்லாம் எதெல்லாம் ஜெகத் வரைக்கும், அந்நியது மற்றதும், பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், மற்ற என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சேர்த்தும் அதுவே. சர்வம் சர்வகதம், எல்லாமாகவும் எல்லா இடத்துக்கு போகக்கூடியதாகவும். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் அங்கே அது இருக்குது. எது? ஆத்மா. எந்த ஆத்மா? பரமாத்மா. எந்த பரமா? நீங்கள் யார்? ஜீவாத்மா. எங்கே போகிறீங்க? எங்கே போனாலும் அது இருக்குது. அதுதான் பெரிய வெளி, சுத்த வெளி, சிவவெளி. அதுதான் வான்வெளி வார்த்தை தமிழில். அதுக்குள்ள ஞான வெளி, அறிவு மூலியமாக தான் அங்கே போக முடியும். அறிவு இருந்தால் தான் அந்த வெட்ட வெளி தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது வான்வெளி கிடையாது, வெட்ட வெளி தான் பார்க்குறோம். அதாவது விண்வெளியை தான் பார்க்குறோம். நீங்கள் சித்தானா தான் சத்துங்கிற அந்த வான்வெளியை, பெரிய வழியை பார்க்கலாம். இப்போ இந்த 3 வழி சொன்னால, இந்த முருகனுக்குள்ளது தான் இன்னொரு பிரணவ வெளி, அதான் சித்தாகாசம் நமக்குள்ளே இருக்கிறது, பூர்வ மத்தியில் இருக்குது. இந்த பூர்வ மத்தியில் இருக்கிற இந்த சித்தாகாசம் அல்லது நமக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தாகாசத்துக்குள்ளே அந்த வான்வெளியும் விண்வெளியும் இருக்குது. ஏன்னா ரெண்டுடைய கனெக்ஷன் தான் இது. ரெண்டும் சேர்ந்து தான் முருகப்பெருமான் பிறந்தார். எப்படி அக்னியாக பிறந்தார் அப்படியே சொல்லுது வேதம். இப்போ வேதத்தை வச்சு தான், உபனிஷத்தை வச்சு தான் புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதனால் இது ஸ்ருதியை, பாக்கியெல்லாம் ஸ்மிருதி ரீகலெக்ட் பண்ணி எழுதுகிறாங்க ரிஷிகள். தத்துவம் ஒன்றா தான் இருக்குது. அதனால் இப்போ தது விஷ்ணு, ஈச, பிரம்மா, அந்நியதுபி, மற்றது வேறு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அதான். சர்வம் சர்வகதம், எல்லாமா இருக்குது, எங்கும் போகுது. சர்வமத்து, எல்லா அறிவும் அதுதான். சுத்தோ சுத்தோ, தூய்மையானது. அபாத்தியம், அதை தடை செய்ய முடியாது. ஆல் பெர்வேடிங்னு சொல்கிறாங்கள, எல்லா இடத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கு. ஏன் வெட்ட வெளியை நீ எதை போட்டு மூட முடியும்? நீ வச்சிருக்கிற பொருள் எதாக இருந்தாலும் அல்பம் தானே. வெட்ட வெளியை ஏதாச்சும் மூட முடியுமா, மறைக்க முடியுமா? முடியாது. உன் கண்ணை தான் மறைச்சிக்கணும். இப்போ மேகம் வந்து சூரியனை மறைக்குதுன்னு சொல்கிறாங்க, அது சரியா தப்பா? தவறு. மேகம் சூரிய கதிரை மறைக்குது, அது உனக்கு தான் மறைக்குது. கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே மேகம் இல்லைன்னு வச்சுங்க, நேராக நீ பார்க்கலாம், அங்கே மழை பெய்து, இங்கே பெய்ய மாட்டேங்குது. அதே மாதிரி அபாத்தியம் ஸ்வரூபோ, அபாத்திய ஸ்வரூபம். ஸ்வரூப புத்தக, அதோடைய ஸ்வரூபம் என்ன தெரியுமா? அறிவு. சுகஸ்வரூபம். இதை இவ்வளோ வருஷமாக பேசுகிறவங்க கூட ஆசையே அழிவுக்கு காரணம் இல்லை, அறியாமல் தான் அழிவுக்கு காரணங்கிற கருத்தை வந்து யாரும் சிந்திச்சிருக்க மாட்டாங்க. பெரிய கருத்து அது.
எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஞானிகளுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அறிவு இல்லைங்கிறது தான். அதுக்கு தான் அறிவு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கோபம் வரட்டுன்னு தான் சொல்கிறோம். கோபம் வரட்டும் தான்ப்பா சொல்கிறோம். எது கோபம் வந்துட்டால் உடனே சண்டை போட்டு கோச்சிட்டு போகிறதுக்காக சொல்லலை. இது வேதத்தை கேட்காதுன்னு சொல்லலை, சாமியை பார்க்காதுன்னு சொல்லலை. நீ அந்த அறிவுக்குள்ளே போகணும், தூரத்தில் இருக்க உள்ளவான்னு அர்த்தம். குரு எது பண்ணினாலும் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ லாயக்கில்லைன்னு அர்த்தம். அப்புறம் ஸ்க்ரீனை போட்டுருவார் சுவாமி, எங்கேயாவது சுத்த விட்ருவார் 10வது பிரகாரம். மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன பண்ணுறது, போகிறப்போ குருவை தேடு, அப்போ தான் உனக்கு அறிவு வரும். குருவை தேடினா நான் சொல்லேன், குரு கிடச்சிட்டாங்கன்னா 75% கிளியரு, ரூட்டு கிளியரு, எல்லாம் தெளிவாக தெரியுமே. தெரியுதா இல்லையா இப்போ உங்களுக்கெல்லாம்? என்ன செய்யணும், எங்கே இருக்கிறோம், எங்கே போகணும், எவ்வளோ நாள் இங்கே இருப்போம், எதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படக்கூடாது, எது அல்பம், அந்த மஞ்சள் மெட்டல் வெள்ளை மெட்டல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அது வச்சுருந்தா தான் வெயிட்டுன்னு, அது வெயிட்டு கிடையாது, நீ தான் வெயிட்டு. அதெல்லாம் அறிவு இருந்தால் தானே இதெல்லாம் புரியும். இப்போ நாங்கள் அதெல்லாம் இல்லாமல் வாழலையா? ஒரு அம்மா 10 பவுன் செயின் போட்டிருக்கு. சாயந்தரம் முக்திநாத் பற்றி பேசிட்டு இருந்துச்சு. நான் கையில் மோதிரம்லாம் போட்டீங்க அப்படிங்குது. நீ கழுத்தில் 10 பவுன் அதை சொல்லலை, கையில் மோதிரம் போட்டிங்கன்னாங்குது. நான் சொல்கிறது இது ஏதோ 3 கிராமோ 2 கிராமோ 4 கிராமோ எத்தனை கிராம்னு தெரியாது எனக்கு. மலை மெட்டல், மஞ்சள் மெட்டல், பவித்திரம். இது பவித்திரம். அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் பல இருக்கிறது மட்டும் தெரியுது. நீங்கள் வந்து பூஜை, ஆமாம், பவித்திரம்னா போட்டு தான் ஆகணும். ஆமாம், அந்த மெட்டலில் தான் போடணும். அவங்க கண்டுபிடிச்சது தானே, நாம் சொந்தமாக போடல, எல்லாம் வேதத்தில் இருக்குது. மோதிர விரலில் மோதிரம் போடணும் ஆண்கள், அப்போ தான் அவன் தொட்டது தொடங்கும். உன்னை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அழுக்கு இல்லையா. இல்லைன்னா தர்பையில் டெய்லி பண்ணி கொடுங்க. காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி தர்பையில் போட்டாலும் போட்டுக்கலாம். இந்த பவித்திரத்தை கழிட்டு இது பேரே பவித்திரம் தான். அவங்க அப்படி கேட்கல, அந்த சிந்தனையோட வேத ஞானத்தோடு அவங்க கேட்கல. அவங்க கிட்ட பலன்னு இருக்கே, கண்ணை உறுத்துது அப்படி. சுகஸ்வரூபம் யாரு? எல்லாரும் முகத்தையும் பாருங்க, சுகஸ்வரூபமாக தெரியுது. என்ன காரணம்? அதான் விஷயம். சுகஸ்வரூபம் ஆத்மானஹ்ய நிராத்ம ஆத்மாவை தவிர ஜடமாக இருக்கிறதுக்குள்ளே ஆத்மா இருக்கு. அநித்தியத்தில் நித்தியமாக இருக்கிற பொருள். உடம்பு அநித்தியம், அதுக்குள்ளே அழியக்கூடிய உடம்புல அழியாத ஒரு பொருள். அநித்தியத்தில் நித்தியம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஜடாத்மத்திலையும் சைத்தன்யம் இருக்குது. இப்போ ஜடமாக இருக்கிற பொருள், இங்கே இருக்கிற பொருள் எதுவும் உபயோகம் இல்லாமல் இங்கே வச்சுருக்காங்களா? எல்லாம் ஜடம் தானே, ஏன் வச்சுருக்கீங்க? அது வேலை, அறிவை சேர்த்து அது வேலை செஞ்சுட்டு இருக்குது. புரியுதா? நீங்கள் அசைஞ்சு செய்கிறீங்க, அது அசையாமல் செய்யுது. யார் பெரியவங்க? உங்களை விட அது பெட்ரு. எங்கேயும் போகாதில்ல. கிளம்பி இங்கே வச்சுட்டு நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அது கிளம்பி எங்கேயாவது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா வைப்பீங்களா? அந்த டேபிளே இருக்குது, இந்த புக்கு வைக்கிறோம், நான் இதை பார்த்து உங்களுக்கு படிக்க அது நகர்ந்து போய் அதை பிடிச்சிக்கிட்டே இழுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நல்லா ஜடப்பொருளை கண்டுபிடிச்சான். ந ஹிதம் சர்வம் கதாச்சித்து. அப்போ இந்த ஜடத்துலையும் நித்தியமாக இருக்கிறது, அழியிற பொருளாக அழியாத பொருளாக இருக்கிறது. அழியிற பொருள்னா என்னது? இந்த அணுக்கள் கூடும் பிரியும், அழியாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எந்த பொருளும் அழியறதில்ல. எஞ்சி இருக்குது ஒன்று, அது பேர் காட்ஸ் பார்ட்டிகல்னு பேர். அழியாத பொருள் எல்லாத்துலேயும் இருக்குது ஒன்று. அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அதனால் நான் இந்த ஆத்மா புரத்தோகி சித்தகா. அதனால் இது ஜடமாக இருந்தாலும் சேத்தனம், ஆத்மாங்கிறது முன்னாடியிலேருந்து இருக்குது, ஆதி காலத்துலேருந்து. இப்போ நீங்களும் இறைவனும் யுகம் தோன்ற காலத்துலேருந்து இருக்கீங்க. இது மரணம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுது. அதுதான். இப்போ எது பிறக்குது இறக்குதுன்னா மனம்தான் பிறக்குது.
மனம் யாரை வச்சு பிறக்குது? அதுக்கு சைத்தன்யம் வேணும், சித்தை பிடிச்சிக்குது. மனம் பண்ணுற அக்கிரமத்துக்கெல்லாம் சித்தை என்ன பண்ணி ஆகணும்? தண்டனை அனுபவிக்குது. ஒவ்வொரு உடம்பாக எடுத்துக்கிட்டு வருது. சொன்ன இதம் சர்வம் கதாச்சித, இங்கே இதை தவிர வேறு எதுவும் இல்லை, ஆத்மாவை தவிர. சுய மகிமாஸ்தோ, சுய மகிமா, தனக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, சுயம்பு. நிரபேட்ச, யாரையும் சார்ந்து இல்லை. வந்தால் நல்லது, வராட்டி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுது. ஏன்? யாரையாவது சார்ந்து இருந்தால் என்ன சொல்லும்? ஐயோ அப்படி அவங்க நினச்சிக்குவாங்களோ, இவங்க இப்படி நினச்சிக்குவாங்களோ, இவங்க இப்படி நினச்சிக்குவாங்களோ, அவங்க அப்படி நினச்சிக்குவாங்களோ, என்ன பண்ணோம்? தன் வாழ்க்கையை விட்டுறோம். ஊர் தெருவில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க, நண்பர்கள், அவங்களாம் என்ன நினைப்பாங்க? அவங்களாம் நினைப்பாங்க. நான் என்ன நினைப்பாங்க? நான் கேட்குறேன், என்ன நினைப்பாங்க? நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரியா. அவங்களுக்காக சாப்பிடுவியா? அவங்களுக்காக தூங்குறியா? அவங்களுக்காக பிறந்தியா? அதுக்கு எடுத்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு. நீ உன்னுடைய ஸ்டாண்டில் நில்லையா? நல்லது தானே அது, நில்லு. தப்பானதில் நிற்காத, நல்லதில் நில்லு. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? சொன்னால் சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். இப்போ இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான்னு பார்த்தா ஒரு காரியம் நடத்த முடியுமா? ஒரு தொண்டு செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. எவன் மார்க்கு நமக்கு தேவையில்லை. ஏன்? அவன்லாம் அறிவு இல்லாதவன்னா நமக்கு மார்க் போடுறதே. அறிவு இருக்கிறவன் சொன்னான்னா கேட்கணும். அவன்னா யூனிவர்சிட்டியா என்ன, ஹெச்ஓடியா என்ன? ஹெச்ஓடி சொன்னால் கேட்கலாம். யூனிவர்சிட்டியில் ஒரு மேன்மை பெற்ற அறிஞர்கள் சொன்னால் கேட்கலாம். சாதித்தவன் சொன்னால் கேட்கலாம். கண்டவன் சொல்கிறதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? உனக்கு அறிவு இல்லை போ. நான் இதம் சர்வம் கதாச்சித ஆத்மாஹி ஸ்வமகிமஸ்தோ, சுயம்பு நிரபேட்ச, தன்னுடைய மகிமையில் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய டேலண்ட்டுக்கு தான் இப்போ உனக்கு வாழ்க்கை. உன்னுடைய தபஸுக்கு தான் உனக்கு டேலண்ட்டு. டேலண்ட் இல்லைன்னு சொன்னால் தபஸ் பண்ணலைன்னு அர்த்தம். இயக்க ஏவ, ஒன்றுதான் இருக்கிறது. சாட்சி, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸ்வப்பிரகாஷக, தானே விளங்குது. யார்கிட்டையும் டிபெண்டன்ஸே கிடையாது, இன்டிபெண்ட் தான். சரி, இது இப்போ என்னது? ஆதியிலேருந்து இருக்கிறது. ஜடமோ சைத்தன்யமோ சித்து தான். அடுத்தது சிறியது ஆத்மா. கிம் தான் நித்தியம். அப்போ எது தான் நிலையானது கேட்குறாங்க தேவர்கள்லாம். யார்கிட்ட? பிரஜாபதிகிட்ட கேட்குறாங்க. கிம், எது தான் நித்தியம், நல்ல நிலையானது? உடனே ஆத்மா அத்திர ஏவ ந விசிகித்சம், ஆத்மா தான்ப்பா நிலையானது. இதில் சந்தேகமோ தயக்கமோ கூடாது. விசிகித்சம், சந்தேகப்படாத, தயக்கப்படாத. ஏத்தது இதம் சர்வம் சாதயதி, இதுவே இங்கு எல்லாமாக விளங்குகிறது, இருக்கிறது. திருஷ்டா திருஷ்டு, பார்க்கப்படுவதும் அதுதான், பார்க்கறதும் அதுதான். பார்க்கப்படக்கூடிய ஆப்ஜெக்ட் நேற்று சொன்னமே, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் மனமும் உங்கள் மனம்தான். அது மனம் யார்? சித்து தான் மனம். சித்து இப்போ என்னவா இருக்கு? மனமாக மாறி இருக்கு. மனம் என்னவா மாறி இருக்கு? அது அது தங்கமாவோ வைரமாவோ பட்டுப்புடவையாவோ என்னது டம்ளராகவோ தட்டாவோ உங்கள் சித்து தான் என்னவா மாறி இருக்கு. இப்போ நீங்கள் அந்த பொருள் உங்களுக்கு தேவை, உங்கள் சித்துக்கு ஒரு பொருள் தேவை. அது உங்களால் நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் செஞ்சுருவீங்க. நீங்கள் செய்ய முடியலைங்கிறத ஒருத்தன் செஞ்சு வச்சுருக்கான். நீங்கள் இது தேடி அலையிறீங்கன்னு அவனுக்கு தெரியுது. மார்க்கெட்டு கொண்டு வந்துடுறான். அது போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிடுறீங்க. இதுதான் நான் வாங்கணும்னு நினச்சேன். சொல்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய தேவைக்கு ஒரு பொருளை வாங்குறது உத்தமம். அங்கே இருக்கே, நல்லா இருக்கே, வாங்கிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி. இப்போ யாருக்கு வாங்குகிறோம்? அத்தியாவசியத்துக்கு வாங்குகிறோமா, மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்குகிறோமா? அத்தியாவசியம்னா 7 ட்ரெஸ்ஸு போதும், பாக்கி எல்லாத்தையும் யாருக்கா தானம் பண்ணிடலாம். 7 ட்ரெஸ்ஸு போதும் 7 நாளைக்கு. இப்போ எதுக்கு நம்ம அவ்வளோ வச்சுருக்கோம்? எல்லாம் மனசுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ் பண்ணவே மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே நான் போகிற வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? நீ யூஸ் பண்ணல, நீ யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் பிச்சைக்கார மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அலையிற. யாராவது சொல்ல போகிறாங்களா இதெல்லாம் எடுத்து? வேதம் சொல்லுது.
சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா உனக்கு வேதத்தை விட அறிவு அதிகமாக இருக்கு. நீயும் யூஸ் பண்ண போகிறதில்ல, மற்றவங்களுக்கும் கொடுக்க போகிறதில்ல. பீரோ, 1 பீரோ, 2 பீரோ, 3 பீரோ, 4 பீரோன்னு எல்லா ரூம்லேயும் ஒரு பீரோ இருக்கா இல்லையா? இருக்கும். ஏன் அங்கே இருந்தால் வைங்கலாம், ஏன்னா எல்லார் பார்வையிலும் பட்டுடும். அப்படி தான் நீங்கள் உள்ளே கொண்டு வைக்கிறீங்க. அத்தனோண்டு பெட்ரூமில் 3 பீரோ வச்சுருக்கீங்க. யார் வீட்லேயோ, நான் யார் வீட்லையும் பார்த்து சொல்லலை, இருக்கா இல்லையா? 10க்கு 10 வீடு, ஒரு ரூமு, அதில் 5 பீரோ. சரி, எல்லாருக்கும் ஒரு பீரோ வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு பீரோவில் ஒரு செல்ஃபாக கொடுங்கன்னா செல்ஃபில் பாதி போயிடுச்சு. இப்போ ஒரு செல்ஃப் இருக்குல்ல, லேயர் ஒன்று இருக்கு, 5 லேயரு. கேளுங்க, கீழே உள்ள லேயரு பிடிச்சிக்கிட்டாங்க, மேலே 3 லேயரு பிடிச்சி, நடுவில் ஒரு லேயர்னா அதில் சரி பாதி வேறு பொருள் இருக்குது. இது யாருதுன்னா எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாம் அவங்களுக்கு தான், இவங்களுக்கு தான். என்னத்த சொல்கிறது? அதனால் தன் நித்தியம் நிலையானது எதுப்பா அப்படின்னு கேட்டேன். ஆத்மா அத்திரையே ஏவ விசிகித்சம், ஆத்மா மட்டுமே நிலையானது. எத் இதம் சர்வம் சாதயத்தி, அதுவே இங்கு எல்லாமாக விளங்குகிறது. திருஷ்டா திருஷ்டுகு, பார்வையாளனும் பார்க்கப்படும் பொருளும். சாட்சியம் விக்ரியம் அவிக்ரியம், சாட்சியாக இருக்கிறது. விக்ரியம் ஏன்னா அது விக்ரியம்னா அது மாறாதது, விகாரமடையாதது. சித்தவஸ்து நிரவத்தோ, அஞ்ஞானமற்றது, ஞானமானது, அறிவுபூர்வமானது, அதான் ஞானமானது. பாஹ்ய அபிய அந்தர வீக்ஷணாத்தே, உள்ளேயும் வெளியையும் பார்க்கிறது. உள்ளேயும் பார்க்கும், வெளியும் பார்க்கும். நமக்கு உள்ளேயும் பார்க்க தெரியாது, வெளியும் கண்ணு தெரியாது. ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தங்க புது பஸ் ஸ்டாண்டு திறந்தானுங்க, ஓட மேலே வச்சுருக்காங்க, கண்ணாடி போட்டு எனக்கு தெரியலங்கிறான். அது யார் பால்ட்டு? அது யார் பால்ட்டு? பாஹ்ய அபியந்தரம் ஈக்ஷணாத்து சுவிஸ்பட ஸ்புரணமாகிறது, தானே விளங்குவது, தானே விளங்குவது. தமசக இருளாகவும் இருக்கு, ரஜசக இருட்டும் வெளிச்சமமாக இருக்கிறது, சத்துவமாக வெளிச்சமாக இருக்கிறது. அதுவே இதுக்கெல்லாம் அப்பால் இந்த தமசு ரஜசு சத்துவத்துக்கெல்லாம் பரஸ்தாத்து அப்பால் இருக்கிறது, அப்பாற்பட்டு இருக்கிறது. புரூதேஷ, குரு கேட்குறார், துஷ்டோ அதிருஷ்டோ வேதி. இப்போ நான் சொன்னதை இந்த ஆத்மாவை உன்னால் பார்க்க முடியுதா, அறிய முடியுதா? திருஷ்டோ நாங்கள் உணர்கிறோம், பார்க்குறோம், உணர்கிறோம். பார்க்குறோன்னா பார்க்க முடியாது, உணர்கிறோம். அவிகாரியம், அது நடைமுறைக்கு இல்லாதது, வெளிப்படாதது, எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாதது அந்த ஆத்மா. அப்பியல்ப, சின்னதாக நாங்கள் பார்க்குறோம். சின்னதாக ஒரு பொருள் உள்ளே இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம்னா இப்போ கேட்டு பார்க்குறேன்னு சொல்கிறோம்ல, இந்த பாட்டை கேட்டிங்கன்னா கேட்டு பார்க்குறேன் கொடுன்னு சொல்கிறோம்ல, செய்து பார்க்குறேன்னு சொல்கிறோம்ல, எல்லாத்துலேயும் பார்க்குறேன்னு சொல்கிறேன். எப்படி அது பார்க்குறேன் வருது? அந்த பார்க்குறேன் நான் உணர்றது தான் இது. கேட்டுட்டு உணர்றேன், கேட்டுட்டு அறியிறேங்கிற வார்த்தை தான் பார்க்குறேன்னு சொல்கிறது. கேட்டு பார்க்குறேன், நடந்து பார்க்குறேன், செஞ்சு பார்க்குறேன், சமைத்து பாருன்னு தான் சொன்னேன், யூடியூப்பில் போட்டு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அப்பி அல்பக, ரொம்ப அல்பமாக இருக்குது, சின்னதாக இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். உடனே பதில் 76வது மந்திரம் சொல்கிறார் குரு. என்ன அல்பக, அது அல்பம் கிடையாதுப்பா. சாட்சி அவிசேஷோ, அதுக்கு எந்த அடைமொழியும் கிடையாது. இப்போ அடைமொழிலாம் சொல்கிறீங்கள, வட்டச்செலால் வண்டு முருகன் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அடைமொழிலாம் கிடையாது. பிஏ பிஎல் அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, உங்கள் பேருக்கு முன்னாடி எல்லாம் போட்டுக்கிறீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. எந்த விசேஷமும் கிடையாது, நிர்விசேஷம். அனன்யோ, வேறுபட்டதில்லை, ஒன்றானது. அசுக துக்க, இந்த சுகம் துக்கத்துக்கு அப்பாற்பட்டது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விசாரம் இருக்குது. சுக துக்கம் எப்போ ஏற்படுதுன்னா, நீங்கள் ஹிருதயத்தில் இருக்கும்போது தான், மனசில் இருக்கும்போது, மனசனாக இருக்கும்போது வரைக்கும் தான் சுக துக்கம். உங்களுக்கு இமீடியட்டான ஒரு சுகமும் வேண்டாம், துக்கம் வேண்டாம்யா, சும்மா நார்மலாக இருந்தால் போதுன்னா புரோமதிக்கு வந்துடணும்.
புருவ மத்தியில் சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. உன்னுடைய சொரூப நிலை. ஆனால் நீ யாரை தொடர்பு கொள்ளணும்? சத்தம். மேலே ஏறினா ஆனந்தம், கீழே இறங்குனா துக்கம். இப்போ உங்கள் இருப்பிடம் எது தெரியுதா? நீங்கள் உங்கள் புருவ மத்தியிலேருந்து ஹிருதயத்துக்கு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு சுகமும் துக்கமும் ரெண்டும் வரலாம். இல்லை நான் இறங்கலை, கொஞ்சம் சிந்திக்கிறேன், அப்படி சிந்திச்சுட்டே இருக்கீங்க வச்சுங்க, புருவ மத்தியில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து இது கிடையாது, சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, சாமானிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு அறிவு இருந்தால் நம்ம ஆனந்தம்னு ஒன்று இருக்கே, அமைதின்னு ஒன்று இருக்கே, அதை பிடிக்கணும்னு நினச்சா மேலே ஏறணும். அதுக்கு தான் சிரவணம். அறிவு தான் மேலே ஏற்றுது. ஸோ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அறிவு. அழிவுக்கு காரணம் என்ன? அழிவுக்கு காரணம் என்ன? அறிவின்மை. ஆசை அழிவுக்கு காரணங்கிற இந்த வார்த்தையெல்லாம் மாத்திரம். இப்போ வேணா வரட்டும், நம்ம பேசுவோம், உட்காந்து பேசுவோம். புரியறதுக்காக வந்து கேட்டால் நம்ம பேசலாம், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. தர்க்கம் பண்ணனா குதர்க்கம் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, அது நம்ம நோக்கமும் இல்லை. உண்மையா இல்லையா? ஆசை அழிவுக்கு காரணம் தப்பு. ஆசைப்படலாம், அறிவு இருந்தால் ஆசைப்படலாம். அறிவு இருந்தால் அளவாக ஆசைப்படுவேன், அத்தியாவசியத்துக்கு ஆசைப்படுவேன், ஆடம்பரத்துக்கும் ஆசைப்படல. சௌகரியம் தான் ஆடம்பரங்கிறது. அத்தியாவசியம் சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, மனைவி, மக்கள் அத்தியாவசியம். ஆடம்பரம் என்ன? நடந்து போனால் கால் வலிக்குது, ஒரு சைக்கிளோ பைக்கோ காரோ வச்சுக்கிறீங்க. புரியுதா? இப்போ அறிவு எப்படி கிடைக்கிது? தபஸ்னால கிடைக்குது. திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வர பாருங்க. அப்போ நம்ம இத்தனை கோடி ஜென்மம் தபஸே பண்ணாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். வெஜிடேரியன் 7 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க வாழ்க்கையை. தபஸும் பண்ணுறாங்க, இறைவனையும் தேடுறாங்க, இறையும் தேடுறாங்க. நம்மளால 7 கழுத வயசானாலும் கோயிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரேன், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பார்க்கலாம், கிருத்திகை அன்றைக்கி பார்க்கலாம், 60 வயசுக்கு மேலே வரேன். சில பேர் ரொம்ப அதிபுத்திசாலிலாம், அதிபுத்தி செய்யும் தொழிலே தெய்வம். தொழில் தெய்வம் தான், 8 மணி நேரத்துக்கு தான். இப்போ நான் செக்கு மாடு வரைக்கும் வச்சு செய்யுதுன்னா அது தொழில். அது தொழில் அல்ல. உன்னை ஆண்டான் அடிமை பண்ணுது அது. உனக்கு அறிவு இருந்தால் 8 மணி நேரத்தோட அதே வேலை 8 மணி நேரத்தில் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். நீ என்ன அதுக்கான அறிவை நீ சேர்க்கலை. இப்போ எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. அறிவுபூர்வமாக போனால் பிடிக்காது. முன்னெல்லாம் இந்த அறுப்பை அறுக்கிறதுக்கு 100 பேர் வேலை செய்வாங்க. இப்போ ஒரே மிஷின் பண்ணிடுது, அது தப்புன்றான். அறிவுபூர்வமாக செஞ்சால் தப்புன்றான். அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? லேபரே கிடையாது, அது தெரியுமா? லேபரே கிடையாது. என்ன பண்ணுவான்? நீங்கள் இங்கே இருக்கிற சவுத்தில் இருக்கிற ஹோட்டல் இந்த முதல் லேபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்தில் உள்ளவங்க யாருமே இல்லை. எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. எல்லாருக்கும் அறிவு அதிகமாகி மேன்மையான வேலை பண்ணுறாங்களா என்னவோ தெரில. ஐடி டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்களே எல்லாருமே. லேபரே கிடையாது நம்மள்கிட்ட. நீங்கள் ஒரு பிளம்பரை கூப்பிடணுன்னா 3 நாள் கழிச்சு வரான். கூப்பிட்டோடனே பைப் உடச்சிட்டு ஓடுதுன்னா ஏன் நீயும் ஓடுமா அது பின்னாடியே? என்னப்பா அவசரம்? கரண்ட்டு லைட் எரியலைன்னா கையை வையுமா அதில் கரண்ட்டில்? சொல்கிறானா இல்லையா? உடனே வந்துடுறான். நீ கூப்பிட்டோன்னே வந்துடுறானா? அவனுக்கு வேலையே இல்லாட்டினாலும் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். வரேன் எப்போன்னா காலை மாலை அதே கதை தான். டைம்லாம் கிடையாது. ஏன்னா அவர் பயங்கர பிஸியாக இருக்கார். லேபரே கிடையாது. அத்தோ யூயமேவ. இப்போ என்னாச்சு? நான் அல்ப சாட்சிய நிர்விசேஷம் அனன்யம் சுகதுக்கம் கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? மேலே புருவமதிக்கு போயிடணும். காலையிலேயே ஒரு தியானத்தை போட்டிங்கன்னா புருவமதிக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். காலையில் எழுந்து ஒரு பிராணாயாமம் பண்ணிவிட்டு, கோயிலில் வந்து தயவுசெய்து யாரும் சொல்லணும்னு நினச்சேன், கோயிலில் வந்து பிராணாயாமம் பண்ணக்கூடாது. அழுக்கு வெளிப்படும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க? பூஜையில் உட்காந்துருப்பீங்க, நீங்கள் மூச்சை இழுத்து விட்டிங்கன்னா உள்ள சளிலாம் வந்து கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதை மிதிச்சுட்டு போவான். பூஜையில் நடக்குமா? அது நல்லா இருக்குமா? அது பிராணாயாமம் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். புரியுதா? எதெல்லாம் எங்கெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் அங்கெல்லாம் பண்ணுறது.
யார் சொல்லி கொடுத்தா? எவன் சொல்லி கொடுத்தான்? என்னத்தை சொல்கிறது? சொல்லி கொடுக்காதெல்லாம் கரெக்டாக செய்கிறான், சொல்லி கொடுக்குறத செய்ய மாட்டேங்கிறான். அதனால் சுக துக்கங்கிற நிலையை தாண்டுனா புருவமத்தியில் உன்னுடைய சைத்தன்யம் இருக்கணும். சித்தானது புருவமத்தியில் இருக்கணும். அத்வயக மறுபடியும் பரமாத்மா சர்வஜம் எல்லாத்தையும் அறியுது. ஏன்? ஒன்று அறிஞ்சிட்டு தன்னை அறிஞ்சிடுச்சு. தன்னை அறிய முடியுமா முடியாதா? தன்னை அறிய முடியுமா முடியாதா? எங்கே அறிகிறீங்க? தன்னை அறிஞ்சால் எல்லாத்தையும் அறிஞ்சிடலாம். இங்கே இருக்கிறது தான் வெளியில் இருக்கே. வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சால் ஒன்று நீ அறியவே முடியாது. ஏன்? வெளியில் இருக்கிறது எத்தனை கோடான கோடி இருக்குது. அது பின்னாடியே ஒன்று ஒன்றா நான் அறிய போகிறேன்னா உன்னோட மடப்பைய எதுவுமே கிடையாது. அதனால தான் என்ன பண்ணாங்க, புருவமத்தியோ ஹிருதயமோ சகசிராரத்துலையோ எங்கேயாவது ஒன்று நீ அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அங்கே நில்லு. முதல்ல ஏகாந்தத்துக்கு வா. வேகத்தை குறை. 40 30 20 10க்கு கொண்டு வந்து 0 கொண்டு வா. 0 கொண்டு வரியா இல்லையா? அட்லீஸ்ட் 10 கொண்டு வந்தாலும் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஃப்ரீக்குவென்சி கம்மி பண்ணணும்னா நீ 0 பண்ணி நீனே பிரம்மஸ்வரூபம். சயின்ஸும் சொல்லுது, வேதமும் சொல்லுது. சர்வஜம் எல்லாம் அறியக்கூடியது. அனந்தோ எல்லையற்றது. யார்? எல்லாம் நீங்கள் தான். பிரம்மத்துக்கு சொல்லுதே, நமக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படிப்பட்டவங்க. நீங்கள் அதை அறியாமல் என்ன பண்ணுறீங்க? இப்போ டாக்டர் தன்னை 100% அறிஞ்சால் அவன் பிரம்மமாகறாங்களா இல்லையா? டாக்டர் கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா? மற்ற டாக்டர்லாம் சொல்லுவாங்க. மற்ற டாக்டர்லாம் அவங்க அறிவு நிலையில் ஒருத்தர் 35% இருக்காங்க, ஒரு 100 பேர். ஒரு 50 பேர் 70% இருக்காங்க, ஒரு 5 பேர் 100% அந்த டேலண்ட்டில் இருக்காங்க. ஆப்ரேஷன் டேலண்ட்டு சொல்கிறேன். ஹிருதயமோ கிட்னியோ நுரையீரலோ ஆப்ரேஷன். இப்போ இந்த 35 பேர் 75 பேர் 70 பேர் 100 பேரில் 35% இருக்கிறவங்க 70% இருக்கக்கூடிய டாக்டர்ஸை வணங்குவாங்களா வணங்க மாட்டாங்களா? 70% இருக்கக்கூடிய டாக்டர் அந்த 100% டாக்டராக இருக்கக்கூடியவங்களை கடவுளாக நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? எப்படி வந்துச்சு அது? அறிவு அறிவு அறிகிறாங்க. அறிய 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 மெடிசன் தெரியுது. இந்த ஆப்ரேஷனுடைய எல்லா நுணுக்கமும் தெரியுது. இப்போ நீங்கள் எவ்வளோ % அறி? இப்போ தான் நாங்கள் பிரம்மோன்னே நீங்கள் ஒத்துக்க வந்திருக்கீங்க இல்லையா? இவ்வளோ வருஷம் யாருமே சொல்லலை. நாம தான் அதுங்கிறது தெரியலை. நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் நாம தான். இங்கே இருக்கிற இந்த லோகமே நீங்கள் தான். உங்கள் லோகங்கிறது என்ன? உங்கள் ஏரியா. நீ உங்கள் பார்வை எவ்வளோ தூரம் படுது, எது வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள் லோகம். இந்த சுதந்திரம் லிமிட்டடாக இருக்கா அன்லிமிட்டடாக இருக்கிறதுங்கிறது தான் இங்கே விசேஷம். உங்கள் சுதந்திரம் நாடு கடந்து போகுதுன்னு வச்சுங்க, ஆத்மா விளங்குதுன்னு அர்த்தம். உங்கள் சுதந்திரம் உங்கள் தெருவில் இருக்கிறவனுக்கே தெரியலன்னு வச்சுங்க, உங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவனுக்கே தெரியலன்னு வச்சுங்க, எப்படி விளங்குது? அது விளங்குதா? அட்ரஸ் கேட்குறான் ஒருத்தன் வந்து, பக்கத்து வீட்டு தான். அப்படியா? இப்படி கிடையாது இங்கே யாரும். சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ? தெரிஞ்சு சொல்கிறவங்கள பற்றி சொல்லலை, தெரியாமல் சொல்கிறவங்களே சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி விளங்குறோம்? உங்கள் ஃபீல்டில் நீங்கள் டியூட்டி பார்க்குறீங்கல்ல, அதில் ஒரு இது மாறுதா இல்லையா? எல்லாம் மாறுதா இல்லையா? லோகம் மாறுதா இல்லையா? 100 கஸ்டமரோட கான்டாக்டில் இருக்கீங்கன்னா 100 கஸ்டமருடைய அறிவு இருக்கும். அந்த ஃபீல்டு அவங்க வீடு வரைக்கும் உள்ள நாலேஜ் இருக்கும். அதுதான் உங்கள் லோகம். குமரன் வேதம் 15 நாடுகளுக்கு போச்சா இல்லையா? அப்போ அது விரிவடையுது, விளங்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கண்ட்ரியாக சேருதா இல்லையா? ஒரு 10 கண்ட்ரி சேரட்டு சொல்லட்டுமே, 15 கண்ட்ரி ஆகிடுச்சு. அது வேறு விளங்கணும். ஏன்? இந்த ஆத்மா பிரகாசிச்சுன்னா அது சர்வ வியாபகம், எங்கும் நிறைஞ்சிருக்கிறது. பிரபஞ்சத்தினுடைய எல்லா வரைக்கும் விரிவடையும். வான்வெளியை தொடும், விண்வெளியை தாண்டி வான்வெளி தாண்டும். அதனால் சர்வஜ்ஞம் அனந்தோ எல்லையற்றது, அபின்னம் வேறுபடாதது, பின்னம் இல்லை, கண்டம் இல்லை. நம்ம கண்டமாக பார்க்குறோம், அது பெருசு, நம்ம அல்பம், அது எஜமான, நம்ம வேலைக்காரன்,
அது கடவுள், நம்ம பக்தன். இப்படி நம்ம என்ன பண்ணுறோம், வேறுபடுத்தி பார்க்குறோம். ரெண்டும் ஒன்று தான். எதில் எல்லாம் ரெண்டும் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். இப்போ உங்களுக்கு பசி இருக்கா, தாகம் இருக்கா? இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் பசி தாகம் இருக்கா இல்லையா? அப்போ எல்லோரும் ஒன்று தானே. அப்புறம் நீங்கள் காமக்ரோதாதிகளில் உட்பட்டு இருக்கீங்களா? சூக்ஷ்ம மனத்தில், சூக்ஷ்ம உடம்புல இருக்கீங்களா? உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் காமக்ரோதாதிகள் இருக்கா இல்லையா? அப்போ அதுலேயும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கீங்களா இல்லையா? எல்லாம் ஒன்று தான் சொல்கிறது என்னது? இப்படி தான் நீங்கள் சிந்திக்கணும். சரியா? இதெல்லாம் உடம்பு. நீங்கள் தூங்குறீங்க, எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லாம் தூங்குதா இல்லையா? உங்களுக்கு இருக்கிற ஸ்தூல உடம்பு, உங்களுக்குள்ள சூக்ஷ்ம உடம்பு, உங்களுக்கு இது புக்கில் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் சிந்திச்சா வரும். உங்களுக்குள்ள ஸ்தூல உடம்பு, உங்களுக்குள்ள சூக்ஷ்ம உடம்பு, உங்களுக்குள்ள காரண உடம்பு, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கா இல்லையா? சரியா? இதெல்லாம் அழியக்கூடியது. இறைவனுக்கும் எங்களுக்கும் என்னையா தொடர்பு? எங்களுக்கும் ஜீவராசிகளும் ஒன்றும். அதை ஒத்துக்கிறீங்களா? எல்லா ஜீவராசியும் ஒன்று தான் ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பசிக்கும், உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வலிக்கும். உங்களுக்கு மான அவமானம் சொல்கிறீங்களா, அதே மாதிரி அதுக்கும் மான அவமானம்லாம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது இமேஜ் தான், அது பொய், அது மெய்யா, அது அப்புறம். உங்களுக்குள்ள பசிதாகம் இருக்குது, உங்களுக்குள்ள காமக்ரோதாதிகள் இருக்குது, உங்களுக்குள்ள தூக்கம் மயக்கம் குழப்பம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அப்போ எல்லா ஜீவராசிகளும் ஒன்றும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு பாயிண்ட்டு. இப்போ கடவுளுக்கும் எனக்கு என்ன ஒற்றுமைன்னா, கடவுளும் அன்பானவர், நீங்களும் அன்பானவர். இருக்கா இல்லையா ஒற்றுமை? கடவுளுக்கும் நமக்கு என்ன உறவுன்னா அன்பு தான். அது பேர் பக்தின்னு சொல்கிறோம். கடவுள் விஸ்தாரமாக எல்லாத்தையும் அறிகிறாரு. நம்ம கடவுளை அறியறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்ம சார்ந்து இருக்கிறவங்களை அறிகிறோமா இல்லையா? அப்போ அறிவில் நாம் கடவுளுக்கும் ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். அதே மாதிரி கடவுள் ஆனந்தமாக இருக்க, நம்ம ஆனந்தமாக இருக்கமா இல்லையா? எப்பயோ இருக்கோம். நீ எப்பயோ தொடர்பு கொள்கிற, அதனால் எப்பயோ இருக்க. நீ அந்த லோகத்துக்குள்ளே போய்டு. இப்போ ஆஃபீஸ்குள்ளே போனால் 8 மணி நேரம் வெளியில் வர வரைக்கும் நீ உலகத்தையே மறந்துருக்க இல்லையா? அது மாதிரி இறைவன் சொல்லக்கூடிய அந்த சத்தோட இரண்டரை கலந்துரு, எப்போதுமே நீ இறைவனாக இருப்ப. அதுக்கு என்ன? அமைதிக்கு போகணும். அமைதிக்கு அறிவு வேணும். அறிவுக்கு தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணணும்னா குரு வரணும். குரு வரணும்னா புண்ணியம் வேணும். இவ்வளோ ட்ராக்கு தொடர்பு இருக்குது. இப்போ ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் ஒன்று தான் சொல்கிறது. வேறு எதில் வேறுபடுறீங்க நான் கேட்குறேன். பாவ புண்ணியத்தில் வேணால் நீ வேறுபடுவீங்க. வேறு எதுலேயும் நீங்கள் வேறுபடவே முடியாது. உங்களுக்கும் மற்ற ஆடு மாடு பசு எதாக இருக்கட்டும், இந்த 7 தாதுக்கள் இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன, நீங்கள் என்ன தனி? என்ன மேன்மைனா இந்த அறிவு தான் மேன்மை. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் சிந்திக்கிறீங்க, பகுத்து அறிகிறீங்க, ஒரு முடிவுக்கு வரீங்க, அப்புறம் ஒத்துக்கிறீங்க. மெய்ப்பொருளாக இருந்தால் கை கட்டிடுறீங்க. ஆமாம், ஒத்துக்கிறோமா இல்லையா? அப்புறம் என்ன வேறுபாடு? எங்கே வேறுபாடு இருக்குது? பாவ புண்ணியத்தில் வேறுபாடு இருக்குது. செயல்பாடுகளில் வேறுபாடு இருக்குது. செயல்பாடு எதை வச்சுருக்கு? அறிவு வெளிச்சத்துக்கும் அறிவு மறைவுக்கும் உள்ள வித்தியாசம்தான் செயல்பாடுகள். அவித்யா காமம் கர்மம் மறக்கூடாது. பாயிண்ட் நல்லா பிடிச்சிச்சு. நேற்று சொன்னால் டக்குன்னு பிடிச்சிச்சு. நான் எப்பயோ தான் சொல்கிறேன். அதை அவித்யா காம கர்மம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன். எனக்கு வேலை இருக்குன்னா சொல்கிறேன். என்ன அர்த்தம்? ஆசை இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஆசைப்பட்டுட்டேன்னு அர்த்தம். ஆசை இருக்கலாம், இருக்கணும். ஆனால் அதுக்கான அறிவோட ஆசை இருக்கணும். அறிவில்லை ஆசை மட்டும் இருந்தால் நிராசையாகிடும். நடக்காது. நீ சாமிகிட்ட போய் கேட்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் எனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேறான்னு எல்லாரும் சொல்கிறான். உனக்கு கொடுக்காமலா நீ இங்கே வந்த? கொடுக்காமலா உனக்கு ட்ரெஸ் இருக்குது, குடும்பம் இருக்குது? கொடுக்கலையா அவரு? உனக்குள்ளே இருக்கிறதான்ப்பா அதை கொடுக்குது. உனக்குள்ளே அவர் தான்ப்பா இருக்கார். அதை தடுக்கிறது யார்? நீ தான். எது தடுக்குது? உன்னுடைய ஆணவன் சொல்லக்கூடிய அறியாமை தடுக்குது. கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் ஒன்றுன்னு தெரியுதா? எல்லாம் ஒன்று தான். நம்ம இத்தனை பேர் இருக்கு. எதில் தனித்தனியாக இருக்க நீ? எதில் தனித்தனி? எதுலேயும் நீ தனியால் எல்லாத்தையும் ஒன்றா தான் இருக்க. உன் உடம்பும் போயிடும், அவன் உடம்பும் போயிடும்.
அப்போ எப்படி நீங்கள் வேறுபட்டு பாவ புண்ணியத்தில் தான் வேறுபடுறீங்க. பாவ புண்ணியம் அறிவுனுடைய வெளிச்சத்துலேயும் மங்கள்லையும் இருக்குது. அறிவுனுடைய வெளிச்சம் மங்கள்ங்கிறது தபஸில் இருக்குது. தபஸுக்கு வழிகாட்டுறதுக்கு குரு இருந்தாங்கன்னா தபஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ ஜென்மாவுக்கு அப்புறமா இப்போ தான் தபஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரியுது. இப்போயே 50 வருஷம் விட்டுட்டோம், ஏமாந்து போயிட்டோம். இப்போ தான் இந்த நிலைகள்லாம் அவங்க வேறு பெரிய ஜென்ரேஷன் கேப் வருது. அறிவு நிலையில் தான் ஜென்ரேஷன் கேப் வருது. நீங்கள் 60 வயசில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த அது 10 வயசுலேயே தெரிஞ்சுக்குதே. ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸு, சந்தர்ப்ப சூழ்நிலை. சரி, இப்போ என்னாச்சு? அத்வயம். இப்போ அத்வயங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சா? எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான். அதுக்குள்ளே இருக்கிற சித்தம் ஒன்று தான். அதுக்கு ஆதாரம் இருக்கக்கூடிய சத்தும் ஒன்று தான். இப்போ லட்டை பிரித்து போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் லட்டு பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? லட்டாவாக வரும், பூந்தியாக தான் வரும். நீங்கள் தான் லட்டு பண்ணுறீங்க. பிரித்து போட்டு வச்சுருக்கீங்க, ஒன்றா பண்ணுங்க லட்டாகிடும். லட்டானா பிரம்மம் சத்து, பிரிஞ்சு கிடந்தா சித்து. ஒரே குவாலிட்டி தான், ஒரே மெட்டீரியல் தான், இன்க்ரீடியன்ஸ் அது பேர். எதில் வேறுபடுறீங்க? உருவத்தில் தான் வேறுபடுறீங்க. சின்ன லட்டு பெரிய லட்டுன்றீங்க. மெட்டீரியல் ஒன்று தானே, நாம ரூபந்தான் மாறுது. உருவமும் அதான் நாம ரூபம் மித்தியான்னு சொல்கிறோம். அது மாறிடும். மாறாத ஒன்று என்னது? அதுதான் உயிர், சித்து. அதனால் அத்வைத்துக்கு புது அர்த்தம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. மாயாவுக்கு புது அர்த்தம் சொல்லியிருக்கோம். அழிவுக்கு காரணம் ஆசை இல்லைங்கிறத சொல்லியிருக்கோம். மண்ணு பெண்ணு பொண்ணை மாயைன்னு சொல்லாதன்னு சொல்லியிருக்கோம். எல்லாம் நான் சொல்லலை, எல்லாம் வேதம் சொல்லுது. வேதத்தில் இருக்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லணும், வலியுறுத்தி சொல்லணும். மற்றவங்க மேலே பழி போடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதா? உங்களுக்கு அறிவு கண்ணு நல்லா விரிவடையணும், நல்ல விஸ்தாரம் அடையணும். அறிவு இல்லாமல் தானே எல்லாம் சண்டை. ஈகோவே என்னது? அறிவு இல்லைன்னா ஈகோ, அறிவு இல்லைன்னா ஈகோ. அறிவு இருந்தால் சண்டையே இருக்காது, தெரியுமில்ல? யாருக்கும் இப்போ 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு அறிவு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அறிவு இருக்கிறவங்க விட்டு கொடுக்கணும். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது, அவங்க தான் விட்டு கொடுக்கணும். நான் விட்டு, உனக்கு அறிவு இருக்குல்ல, அதுக்கு அறிவு இல்லைன்னு தெரியுதில்ல, விட்டுடு. அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணு, 4 காட்டு புரியுதா இல்லையா? அறிவு நிலையில் அறிவு இல்லைங்கிறத தான் ஈகோ. அறிவு இருந்தால் ஈகோ கிடையாது. இல்லை ஒருத்தவங்களுக்கு அறிவு இருக்குது, ஒருத்தவங்களுக்கு அறிவு இல்லைன்னா ஒருத்தவங்களை விட்டு கொடுங்க. அறிவு இருந்தால் விட்டு கொடுப்பேன். இதை பேசுனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ தொடர்ந்து பேசிகிட்டே கிடப்பியா? பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரியுதில்ல, அப்போ பேசிகிட்டே இருப்பியா? அப்போ என்ன பண்ண? அமைதி நிலைக்கு போய்டு, மௌனம். அது லொப்பங்கிறது எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம் பேசும், அதுக்கு மேலே பேச. ஏன்னா எனர்ஜியெல்லாம் இப்போ செலவாகி போச்சு. நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். டார்ச்சர் பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்கணும். ஆச்சா? இப்போ என்ன ஆச்சு? சர்வதா விட்டு கொடுங்கிறது உபதேசம் இல்லை, அது ஒரு அறிவுப்பா. விட்டு கொடுக்கறது ஒரு அறிவு, ஒரு உன்னத நிலை. உன்னுடைய பொருள் தானே அது. பண்ணி விட்டு கொடுக்காம யார் விட்டு கொடுப்பா? எத்தனை எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். உள்ள ஹிருதயம் நல்லா விளங்குனுச்சுன்னா எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். உங்கள் குழந்தை பண்ணால் தவறு இல்லை, என்ன பண்ணாலும் தவறு இல்லை. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். நிறைய பேசலாம் இதை பற்றி, டைம் வேஸ்ட் ஆகும். அப்புறம் என்னது? அத்வயமாச்சா? சர்வதா சம்பித்தியம் ஆரியயா. சர்வதா எங்கும் இருப்பது, எப்பொழுதும் இருப்பது. சர்வதானா எப்பொழுதும், எப்போதும் இருக்கிறது. சம்பித்தியம் ஆரியயா, ஆரிய நிலை வரும்போது. ஆரியனா நுண்ணறிவு, பக்குவப்பட்டது. சம்ஸ்கிருதம்னு சொல்கிறோம் இல்லையா, பக்குவப்பட்டது. பிராகிருதம் என்னது? அப்படியே தான் தோண்டித்தனமாக இருக்கும். அசுரன் கொஞ்சம் எஜுகேட் பண்ணியிருக்காங்க, அவன் கொஞ்சம் வரையறுக்கப்பட்டிருக்கான், அவனை சரி பண்ணியிருக்காங்க, எஜுகேட் பண்ணி அவனை சம்ஸ்கிருதம்னு சொல்லுவான். அப்போ அவனுக்கு என்ன அறிவு? நுண்ணறிவு வருது. அது பேர் ஆரியயா.
இந்த நுண்ணறிவுனால சித்து ஸ்வரூபத்தினால சத்தை அறியலாம். நான் சம்வித்தி மற்றதுனால இதர விஷயங்களால் அந்த சத்தை அறிய முடியாது. இப்போ ஒரே ஒரு வழி தாங்க இருக்குது இறைவனை அடையிறதுக்கு, அறிவு ஒண்டி தான். அறிவை தவிர மெய்ப்பொருளை அடையிறதுக்கு வேறு வழியே இல்லை. பாக்கியெல்லாம் ஒரு ஒரு கனெக்ஷன் மாதிரி தான். நான் அமெரிக்காவுக்கு பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கனெக்டிவிட்டி இருக்கா பஸ்ஸில் போகிறதுக்கு? ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நடந்து போவேன், அப்புறம் சைக்கிளில் போ, அப்புறம் பைக்கில் போ, அப்புறம் காரில் போ, அப்புறம் ட்ரெயினில் போ. லேண்டு இடையில கட் ஆகுது இல்லை? அப்போ என்ன பண்ணுற? அந்த கட்டாகிற இடம் தான் ஒவ்வொரு யோகமும் ஒவ்வொரு நிலையில் கட் ஆகுது. புரியுதா? கட்டாகாத ஒரு பொருள் தான் ஞான யோகம். ஏன்னா அதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் தெரியாது, அது அவசியம் இல்லை. அது என்னது? அறிவு. யாரை பார்க்க போகுது? தன்னையே பார்க்க போகுது. வெளியிலையும் போகல, உள்ளதான் போகுது. எவ்வளோது ஆச்சரியம்! தாடியை திரும்பி போட்டு கேட்டு பாருங்க, நிறைய ஆச்சரியம் இருக்குது. எல்லாம் புதிய கருத்துக்கள், பழைய கருத்து தான் புதிய கருத்துக்கள். அப்போ உங்களுடைய மற்ற யோகங்கள் எல்லாம் ஒரு லிமிட்டேஷனில் நின்று போயிடுது. இப்போ எதுக்கு நீ நடந்து போனால், நீ சைக்கிளில் போகிற, உன்னுடைய லிமிட்டேஷன் தெரியுது. சரி, நமக்கு கால் வலிக்குது, சைக்கிளில் போகலாம். சைக்கிளில் போகிற நீ எதுக்கு பைக்குக்கு போன? சைக்கிளில் போட்டு மிதிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்லோவாக வர போகுது. 20 கிலோமீட்டர் தான் அதோடைய ஸ்பீடு. 20 கிலோமீட்டரில் போமா? கிடையாது. 10 கிலோமீட்டர் போகுதுன்னு வச்சுங்க. நடந்து போனால் 5 கிலோமீட்டர், சைக்கிளில் போனால் 10 கிலோமீட்டர், பைக்கில் போனால் 50 கிலோமீட்டர். டைம் மிச்சமாகும். ஆனால் ஏன் அதை மாற்றுற? ஏன் மாற்றுற? அதோட லிமிட்டேஷன் அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொரு யோகமும் ஒவ்வொரு படிக்கட்டாக இருந்து, பக்தி யோகமாக இருக்கட்டும், ராஜயோகமாக இருக்கட்டும், கர்மயோகமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கடந்து போக கடைசி வரைக்கும் போகிற ஒரே ஒரு யோகம் ஞானம் அப்படின்னு. இதர விஷயத்தினால அறிவால் தான் அதை அறிய முடியும். ஸ்வப்பிரகாஷேன தானாக விளங்குறது. யூயமேவ திருஷ்டாகா, நீதானது, நீதானது. திருஷ்டாகா, நீதான் உன்னை பார்க்க வேண்டும். எப்படி? எப்படி? அத்வயேன, வேறு எதுவும் இல்லைப்பா. நீ வேற நீ ஒன்று பார்க்குறேன்னா அது மித்தியா. ஆப்ஜெக்ட் எல்லாம் மித்தியா. யார் பார்க்குறா? நீ தான் பார்க்குற. நீ தான் பார்க்குற. நீ இறைவனை பார்க்கணும், ஆத்மாவை பார்க்கணும்னா பார்க்குறதே அதுதான். அது யாரை பார்க்கும்? இன்னொரு பொருளாக இருந்து ரெண்டாவது பொருளாக இருந்ததுன்னா, ஒரு பொருள் பார்க்குறவனும் இன்னொருத்தவனை பார்க்கப்பட போற வேண்டிய பொருளாக இருக்கும். பார்க்கப்படும் பொருள் பார்க்கறது தான் பார்க்கப்படும் பொருள். அதற்கு பல முறை, எத்தனை முறை இது பேசினாலும் இது புரியாது. அதாவது நீ ரெண்டாவது ஒரு பொருளாக இருந்தால் அதை நீ பார்க்க போகிற. எதை வச்சு பார்க்க போகிற? உன்னுடைய கண், புலன்கள், பார்க்கும் சக்தி, உள்ள இருக்கக்கூடிய சித்தெல்லாம் பார்க்குது. ரெண்டாவது பொருளே கிடையாது. பார்க்கப்படும் பொருள் எதுவுமே கிடையாது, எல்லாம் மித்தியா. பார்க்குற பொருள் ஒண்டி தான் இருக்குது. இப்போ நீ யாரை தேடி வந்தாயோ அது நீ தான். எப்படி சொன்னிச்சு? யாரை தேடுற? ஒன்றை தான் தேடுற, ஒன்றை தான் தேடுற அப்படின்னு இந்த மந்திரம். கிம் அத்வயேன, அத்வயம் பாது, ரெண்டு பார்த்தீங்கன்னா, நீ பார்த்தேன்னா ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். பார்க்கப்படும் பொருள் கிடையாது. நீ பார்க்கிறவன். நீ பார்க்கிறவன் தன்னை பார்க்க முடியாது. பார்க்கிறவன் தன்னை பார்க்க முடியுமா? உணர முடியும், அறிய முடியும், பார்க்க முடியாது. ஏன்? நீ எதால் பார்த்தாலும், கண்ணாடியில் பார்த்தாலும் பிம்பம் தான் பார்க்க போகிற. பார்க்கிற பொருளை பார்க்க முடியாது. பார்க்கப்படும் பொருள் எதுவும் இல்லை, அதெல்லாம் மித்தியா. இருக்கிறதெல்லாம் மித்தியா. நீ எதெல்லாம் பார்க்குறியோ அது மித்தியா. இல்லைன்னு சொல்லலை, இருக்கு, ஆனால் போயிடும். போகாத ஒன்று எது? அது நீ தான். அழியாத பொருள் அது நீ தான். அதனால் கிம் துவத்தியமேவ ந யூயமேவ, துவத்தியம் கிடையாது, இருக்கிறது ஒன்று தான். இப்போ ஒன்று தாங்கிறது எல்லாம் புரிஞ்சிச்சுல்ல? எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான்.
அப்படின்னு இந்த மந்திரம் 76வது மந்திரம் முடியுது. புரியலன்னா திரும்பி போட்டு கேட்கணும், இல்லைன்னா அடுத்த நாள் வந்து கேட்கலாம் டவுட்டு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு